ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாம ஹைப் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல நீதியோடைய அம்மாவுமே அழுதுட்டு தான் இருப்பாங்க. அவங்களுமே சொல்ல வராங்க. அது எதையுமே நீதி கேட்க மாட்டேங்கிறா. அவ வந்துட்டு டாக்ஸில ஏறிட்டா. அம்மா இங்க பாருங்க, இந்த ஸ்டைல் ஹேர் ஸ்டைல் எனக்கு நல்லா இருக்குமா, இந்த மாதிரி ஜுவல்ஸ் எனக்கு கல்யாணத்துக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு இருக்கா. இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு கூட புரிய மாட்டேங்குது. அப்படியே அவங்க டாக்ஸில போயிட்டு இருக்கும்போது என்ன ஆயிருச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பக்கம் இவங்க தன்னுடைய பொண்ணுட்ட என்னதான் சொல்றது அப்படின்னு கூட தெரியாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அழுதுகிட்டே. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினும் இந்த கல்யாணம் பண்றதுக்கு ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல, அக்னிகுண்டம். ஸோ அதை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது அது கை தவறி கீழே விழுந்துருச்சு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப பார்த்துருதா. அப்ப ஹீரோவுமே இது ஏதோ அபசகுணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படி இந்த பக்கம் காமிக்கிறாங்க, நம்ம நீதி வந்து ஒரு டாக்ஸில போயிட்டு இருப்பா இல்லையா. ஸோ அங்க வந்துட்டு ஏதோ கலவரம் ஆயிருச்சு. ஃபுல்லா தீயா இருக்குது. அப்ப அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. டாக்ஸிக்காரனுமே இதுக்கப்புறம் போவாதம்மா வண்டி அப்படின்னு சொல்லியாராம். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ வந்து நீதி நம்ம சஞ்சு, அதாவது ராஜுவுக்கு ஃபோன் பண்றா. அவனுமே இவ ஃபோன் அடிக்கிறத பார்த்துட்டு ஒருவேளை இவ நம்மள எழுதி வச்சிருந்த லெட்டரை படிச்சிருப்பாளோ, அதனால தான் ஃபோன் அடிக்கிறாளோ, சரி நம்ம பெறவாட்டி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா அவங்க அம்மாவோடைய கழுத்துக்கிட்ட புல்லட் பட்டிருக்கும் அந்த கலவரத்துல. அதனால அவங்களுமே ஃபோன் பண்ணி டாக்டர்கிட்ட சொல்லி எப்படியாச்சும் வீட்டுக்கு தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி போராடி டாக்ஸில வச்சு கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து நம்ம பரிக்குமே அவ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்லிடுறா. நீதியுமே வீட்டுக்கு வந்திருப்பா. வந்தவ அப்படி நேரா என்ன பண்றா அப்படின்னா, மறுபடியும் ராஜுவுக்கு ஃபோன் அடிக்கிறா. அவனுமே ஃபோனை எடுக்கிறான். இந்த மாதிரி ஆயிட்டு ரோட்ல எங்க அம்மாவுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நான் இருக்கேன், நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவ வீட்டை பார்க்க வாரான். அப்பதான் வந்து அம்மாக்காரவங்களுக்கு அந்த நர்ஸுமே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இவன் வந்து நிக்கும்போது, இந்த பாரு சஞ்சு இப்படி ஆயிருச்சு எங்க அம்மாக்கு அப்படின்னு சொல்லி அழுது அவனை கட்டி புடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கோ என்ன செய்யறதுன்னு தெரியல. அவன் தான் முடிவு பண்ணிட்டானே, பரி தான் நம்ம ஒய்ஃப், இனிமேல் வந்து நீதியை நம்ம சூஸ் பண்ண வேண்டாம், நம்ம பரிக்கு துரோகம் பண்ண வேணாம்னு அவனே முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ணிட்டு தான் அந்த லெட்டர்ல வந்து எழுதியுமே வச்சிருப்பான். இப்போ என்ன செய்யறதுன்னு இவனுக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நர்ஸுக்காரவங்களும் சொல்றாங்க. அவங்க வந்து ஒரு பேரை சொல்றாங்கம்மா, அந்த நபர் போய் பாருங்க அப்படின்னு சொன்னா, நீதியுமே அம்மாக்காரவங்க கிட்ட வந்து என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் சஞ்சு கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னா, என்ன விஷயம் என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் அவன் கிட்ட பேசணும் ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லவும், சரி நான் வெளில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறான். இப்பதான் நீதியோடைய அம்மாவும் ராஜு கிட்ட, இந்த மாதிரி நீ அந்த லெட்டர் எழுத விஷயம் நீதிக்கு தெரியாதுப்பா, நீதிக்கு தெரியவும் வேண்டாம், அவ மனசால வந்து ரொம்ப வீக்குப்பா, வெளியில தான் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி நடிக்கிறான், ஆனா அவளாம் மனசுல ரொம்ப தாங்கிக்க மாட்டான் எந்த ஒரு விஷயத்தையும். நீங்க பாருப்பா, என்னுடைய ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை, எனக்கு அப்புறம் நீ தான் அவளை பார்த்துக்கணும், நீ தான் அவ கூட இருக்கணும், ப்ளீஸ் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, எனக்கு வாக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவனுமே வந்து, இங்க பாருங்க ஆன்ட்டி, என்னால என்ன சத்தியமா கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவன் தனித்தனியா சொல்லிட்டு இருக்கான் வேற வேற காரணத்தை. ஆனாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இங்க பாருப்பா, நீதிக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு, என் பொண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ளீஸ்பா எப்படியாச்சும் திருமணம் பண்ணிக்கோப்பா. இந்த பாரு, என்னுடைய ஹெல்த் கண்டிஷனும் சரியில்லை, நான் வந்து கூடிய சீக்கிரம் இறந்துருவேன், என் ஹெல்த் கண்டிஷன் அப்படிதான் இருக்கு, ஆனா என் பொண்ணுட்ட நர்ஸ் மறைச்சு வச்சிருக்காங்க, ப்ளீஸ் எனக்காண்டி ஒன்னே ஒண்ணு பண்ணு, அவ கூட எப்பவுமே இருப்பேன்னு எனக்கு வாக்கு கொடு, அவளை நீ நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்குவேன்னு எனக்கு வாக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க வாக்கு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி ஃபுல்லா பரிதான் வந்துட்டு போறான். ஆனாலும் என்ன பண்றான், சரிங்க ஆன்ட்டி நான் வாக்கு தரேன், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் அவளை எந்த சூழ்நிலையும் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படி இந்த பக்கம் வெளியில வந்து நீதி கிட்ட தான் பேசிட்டு இருப்பான் ஹீரோவுமே. அப்ப நம்ம ஹீரோயினுமே டாக்ஸில வந்துட்டு இருப்பா. ஸோ நம்ம ஹீரோக்கு தான் ஃபோன் அடிச்சு, எங்க இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க நான் போறேன் அப்படின்னு சொன்னா, அவனுமே சரிம்மா, ஆனா என்னால கொஞ்சம் உன்கிட்ட பேச முடியல, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். சரிங்க பரவாயில்ல, எனக்கு புரிஞ்சிருச்சு உங்களுடைய நிலைமை, நான் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஃபோனை கட் பண்ணிடுறா. அப்போ எந்த ஃப்ரெண்டுன்னு நம்ம ஹீரோக்குமே தெரியாது அப்படிதானே. இவன் நம்ம நீதி வீட்டுக்கு கரெக்டா உள்ள வாரா, நம்ம ராஜு அங்க இருந்து போறான். ஸோ இந்த இடத்துலயுமே இவங்க பார்த்துக்கல ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க. அந்த சமயத்துல வந்து நீதியோடைய அம்மாவை பார்த்து, எப்படி இருக்கீங்க அம்மா, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அவங்களுக்கு நல்ல 4 வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் வீட்டுக்குமே கிளம்பி வாரா. அப்பதான் வந்து நம்ம ராஜு வந்து வீட்டுல ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருப்பான். பரி மட்டும் தான் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணிட்டான். நேரா ஹீரோயின் வரவும் அவன் வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு, என்னால முடியல
முடியல அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க ராஜு, எல்லா பிரச்சனைக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கும். கண்டிப்பா நீங்க நெனைக்கிற பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். இப்போதைக்கு கண்ண மூடி நிம்மதியா தூங்குங்க. காலையில என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே அவனையுமே, "நீங்க இன்னும் தூங்கலையா? எப்பவுமே ஃபர்ஸ்ட் என்ன நீங்க தான் தூங்க சொல்வீங்க. இப்ப பாருங்க நானே தூங்க போறேன். நீங்க தூங்குங்க ராஜு" அப்படின்னு சொல்லிட்டு, அவன தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிருப்பா. அப்பதான் நீதி வந்து ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நம்ம நாளைக்கு கல்யாணம் பண்ண போறோம். நம்மளுக்கு நாளைக்கு கல்யாணம் இருக்கு. அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, சரி எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கு நான் வேற வாட்டி ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் விருப்பமே இல்லாம ஃபோன வைக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் அவனுக்கு வந்து பாலெல்லாம் கொண்டு வந்து குடிங்க. பால் குடிச்சா தான் ஸ்ட்ரென்த்தா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லி, அவன ரொம்ப டேக் கேர் பண்றா. நீங்க தூங்குங்கங்க அப்படின்னு சொல்லி அப்படியே போயிட்டு படுத்து கிடக்கா. இவனுக்கு வந்து இப்ப புரிஞ்சிருச்சு பரியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது. ஆனா அவனுடைய சூழ்நிலை இப்படி இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினுமே அந்த மணவறைக்கு தான் வந்திருப்பாங்க. அங்க பார்த்துட்டு நம்ம நீதியோடைய அம்மாவுமே, "உன்னுடைய டெக்கரேஷன் எல்லாம் சூப்பரா இருக்கு பாரி. வேற லெவல்ல பின்னிட்டம்மா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. என் ஃப்ரெண்டுக்கு நான் இத கூட பண்ண மாட்டேனாம்மா அப்படின்ற மாரி இவ ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு தான் ராஜுவுமே வந்திருப்பான். ஆனா இவங்க 2 பேருமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பார்த்துக்கல. இந்த பக்கம் பார்த்தா பரியோடைய வீட்ல உள்ள எல்லாருமே வந்து சண்டிகருக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. நீதியோடைய மேரேஜ்க்காக வேண்டி. அப்படி இந்த பக்கம் ஹீரோயினுமே நம்ம நீதி இருக்கால்ல, ஸோ அவளுக்கு வந்துட்டு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, நீதியுமே நான் இப்ப எத தான் போட எனக்கு ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி முழிச்சுட்டு இருப்பா. அப்ப ஹீரோவுமே வந்து ஹெல்ப் பண்றான். ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் அதுல ஒரு ஆன்டி வந்து சொல்றாங்க, "என்னப்பா நீ மூஞ்செல்லாம் திறந்து வச்சிருக்க? பொண்ணுகிட்ட ஏன்பா நீ மூஞ்செல்லாம் காமிச்சிட்டு இருக்க? கல்யாணத்துக்கு அப்புறம் தான்ப்பா காமிக்கணும். இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம்" அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு அவனுமே சரி அப்படின்ற மாரி சொல்லிர்றான். அதுக்கப்புறம் பரீட்டையுமே அந்த தலப்பாகைய குடுத்து விட்டுருப்பாங்க. அவளுமே நேரா ஹீரோவோடைய ரூமுக்கு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ஏதோ ஒரு அவ வாய்ஸ்ல பேசியிருப்பா போலுக்கு. அத நம்ம ஹீரோ வந்து ரெஸ்ட் ரூம்ல இருந்து கேட்டுட்டு, "பரி வந்திருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தா, பரி இல்ல. அந்த தலப்பாக மட்டும் தான் இருக்கு. ஸோ அத எடுத்து தலையிலயுமே போட்டுக்கிறான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா, நம்ம ஹீரோயினுடைய குடும்பத்துல உள்ள எல்லாருமே அந்த மேரேஜுக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே "நல்லா இரும்மா" அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நீதியையும், பரியும். நீதியும், பரியும் அவ்ளோ எலகன்ட்டா சூப்பரா இருக்காங்க 2 பேரும். ஆனா எனக்கு பரிய ரொம்ப புடிச்சிருக்கு. அப்போ பார்த்தா, நம்ம பரியோடைய வீட்ல உள்ளவங்க இருக்கிறத நம்ம ராஜு வந்து பார்த்துர்றான். பார்த்துட்டு, "என்னடா நடக்குது இங்க?" அப்படின்ற மாரி தான் அவன் முழிச்சுட்டு இருக்கான். ஏன்னா, அவனுக்கு கன்ஃப்யூஷனா இருக்காதா? எவ்வளோ பெரிய ஒரு கிரைம் பண்ண போறான், 2 வீட்டுக்கும் தெரியாம. ஸோ, அவனுமே முழிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் பார்த்தா, நம்ம நீதி இருக்கால்ல, ஸோ அவள வந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த மாரி "வாங்க கல்யாணம் நடக்க போகுது" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ வந்து நீதியோடைய அம்மாக்கு வந்து வாக்கு குடுத்தனால அந்த இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கான். அதே மாரி நீத்தியுமே அந்த இடத்துல வந்து உட்கார்ந்திருப்பா. உட்கார்ந்திருந்ததுக்கப்புறம் "பரி எங்க?" அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பா. அங்க உள்ள எல்லாருமே சொல்றாங்க, "பரி இங்க இல்லையே" அப்படின்னு சொல்லவும், "எனக்கு இந்த கல்யாணம் இப்போதைக்கு வேணாம். நான் பரிய தேடணும்" அப்படின்னு சொல்லிட்டு "பரி, பரி" அப்படின்னு சொல்லி கத்திட்டு வாரான். அதுக்கப்புறம் பரி வந்தோனே, "நான் இங்க தாண்டி இருக்கேன். நீ ஏன்டி ஃபர்ஸ்ட்டு அங்கருந்து எஞ்ச? வா அங்க வந்து உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு, பரி தான் வந்து சஞ்சு, அதாவது ராஜு கையோட நம்ம நீதி கையெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறமேட்டு பார்த்தா, நம்ம ஹீரோ இருக்கான்ல, நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. பரி தான் வந்து நீதியோடைய ஃப்ரெண்டு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அவனால இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அவன் நேரா அந்த இடத்துல இருந்து வெளியில எந்திச்சு வந்து, "இங்க பாருங்க, என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது" அப்படின்னு சொல்றான். அதுக்கு நீதியோடைய அம்மாவும், "நான் உன் கால்னாலும் விழுறேன்ப்பா. நீ என்ன கேட்கியோ அது எல்லாத்தையும் நான் செய்றேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க. அவன் சொல்றான், "நான் உங்க கால்ல விழுறேன். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. என்னால முடியாது அவள கல்யாணம் பண்ண" அப்படின்னு சொல்றான். அப்படியே என்ன பண்றான், "எதுக்காண்டி?" அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, அப்படியே தன்னுடைய தலையில அந்த மூஞ்சில இருக்கிறதெல்லாம் அவுத்தர்றான். அவுத்ததுக்கு அப்புறம் நேரா திரும்பி, "ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. என்னால கல்யாணம் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பரியுமே வந்து "நிதி என்ன மன்னிச்சிடு. என்னுடைய ஹஸ்பண்ட் ராஜு ஏன் குரூம் வேஷத்துல இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ராஜு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதுவரைக்கும் பை ஃபிரெண்ட்ஸ்.